Hi friends, happy morning and எல்லாருக்கும் happy new year first of all. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மாரத்தானில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். 100 கிலோமீட்டர்ஸ் வந்து ரன் அது. ஸோ ஜஸ்ட்டு என்னோடய தாட்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. நான் எப்படி மாரத்தானை பார்க்குறேன். ஸோ நிறைய பீப்புள் வந்து பண்ணாக்கா பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து ஒரு ஒரு தாட்ஸ் வந்து இருக்கும், சரியா? நான் என்ன உணர்னேன் இந்த மாரத்தானில் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிடுறேன், நான் ஒன்றும் வந்து அந்தளவுக்கு வந்து ஹெல்த்தை வந்து பார்த்துக்க பர்சன்லாம் கிடையாது. தினமும் வந்து ரன்னிங் பண்ணணும், வாக் பண்ணணும், அந்த மாதிரிலாம் இது இல்லை. அட்லீஸ்ட் நம்ம இதை ட்ரை பண்ணுவோம், ஒரு ஸ்டார்ட்டாக இருக்கும் நமக்கு. லைக் வந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம ரன் பண்ணுறோமோ இல்லையோ நடக்கிறோம், சரியா? ஏதோ பண்ணுறோம், அது வந்து நமக்கு ஒரு ஸ்டார்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை நம்ம கடைப்பிடிக்கலாம் இந்த இயர் ஃபுல்லான்ற மாதிரி ஒரு சின்ன தாட். ஸோ நான் எப்படி வந்து இந்த மாரத்தானை பார்த்தேன் அப்படின்னா, ஒரு 5:30 ஸ்டார்டிங் டைம் அது. நடந்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒன்று சொல்லிடுறேன், நான் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு அந்த மாதிரிலாம் நமக்கு இல்லை, சரியா? நம்ம உடம்பு பற்றி நமக்கு தெரியும், நம்ம என்ன பண்ணுங்கிறது நமக்கு தெரியும், சரியா? அப்போ எதாவது வந்து பண்ணாக்கா அத்தனை பேர் ஓடுறாங்க. லைக் வந்து சின்ன குழந்தைங்கலேருந்து சரி, பெரியவங்கலேருந்து சரி, ஆன்டிகல் பீப்புள் சரி, நிறைய பீப்புள் வந்து பண்ணாக்கா இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் 3 கிலோமீட்டர்ஸ் வந்து தாண்டும் போது நமக்கு ஆப்வியஸாக வந்து டயர்ட் ஆகுது, சரிங்களா? ஸோ டயர்ட் ஆகும்போது ஒரு குரல், ரன் ரன் ரன், உங்களால் முடியும் சொல்லிட்டு சைடில் நம்மளோட வாலண்டியர்ஸாக இருக்கட்டும், லைக் வந்து வாட்டர் ஃபில் பண்ணி கொடுக்கறது, நிறைய விஷயங்கள்லாம் பண்ணக்க நடக்குது. ஒரு ஹோர்டிங்ஸும் சரி, ப்ளஸ் வந்து ட்ரம்ஸில் வாத்தியங்கள் சொல்லிட்டு நிறைய வந்து பண்ணக்க விஷயங்கள் வந்து நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்காக, லைக் வந்து உங்களால் முடியும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கங்கே என்கரேஜ் பண்ணுறாங்க, சரியா? ஜஸ்ட் இதுதான் லைஃப். ஆக்சுவலாக நம்ம வந்து எல்லாருக்குமே ஒரே ஒரு வாழ்க்கை தான், சரியா? எல்லாமே வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட்டு வரணுன்ற நோக்கி தான் ஓடுவோம், சரியா? ஆனால் ஒரு சர்டன் இதுக்கு மேலே என்னடா இது நம்மளால் முடியல அப்படின்னு விட்டுற வேண்டாம், சரியா? ஃபஸ்ட்டு வரணுன்னுலாம் அவசியம் இல்லை. பார்ட்டிசிபேட் பண்ணுறோமா, ஓடுறோமா, ஏன்னா நமக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்கு நிறைய பீப்புள் நமக்கு இருக்காங்க, நிறைய மக்கள் இருக்காங்க, நிறைய பீப்புள் நம்ம வளர்த்துக்கணும், சரியா? லைக் வந்து அந்த வாலண்டியர்ஸ் மாதிரி நம்மளோட அக்காவோ சரி, தங்கையோ சரி, ஃப்ரெண்ட்ஸோ சரி, நம்மளோட குழந்தைங்க சரி, அப்பா அம்மா சரி, எல்லாருமே பண்ணாக்கா மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு கட்டத்தில் நம்மளை தூக்கி விடுறதுக்காக, சரியா? நம்ம எதையுமே வந்து உதாசீனப்படுத்தாமல் அந்த எண்ட் பாயிண்ட்டை தொடும் போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், சரியா? நான் முடிச்சிட்டேன், ஃபஸ்ட்டு முடிச்சதெல்லாம் மேட்டர் இல்லை, சரியா? அது வந்து அதுக்காக பீப்புள் இருக்காங்க, அதுக்குவே வந்து தயார்படுத்திக்கிட்டு மெருகெடுத்துக்கிட்டு, சரியா? அதெல்லாம் இருக்காங்க. நம்ம அதுக்காக வரல. ரன் பண்ணுறோமா, பார்ட்டிசிபேட் பண்ணுறோமா, சரியா? அந்த ஒரு தாட் வந்து எல்லாருக்குமே இருந்ததுன்னா எந்த ஒரு டைம்லேயும் பண்ணாக்கா நம்மளை வந்து சோகப்படுத்திட வேண்டாம், நம்மளால் முடியாதுன்னு சொல்லிட்டு விட வேண்டாம், சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஓடிட்டே இருக்கோம், ஓரமாக நின்னாலுமே சரி நம்மளை என்கரேஜ் பண்ணிடுறாங்க, ஸ்ப்ரே அடிக்கிறாங்க காலுக்கு, நிறைய விஷயங்கள் பண்ணாக்கா நம்ம பார்க்குறோம், உணர்றோம், சரியா? ஸோ இதான் லைஃப். ஸோ எங்கேயுமே வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், என் பண்ணிடணும், கண்டிப்பாக நம்ம பாதிலே விழ வேண்டாம், சரியா? அதுதான் வந்து ஒரு சின்ன ஒரு தாட்டு, சரியா? இது நம்ம ஷேர் பண்ணணும்னு. ப்ளஸ் வந்து பேசிக்காக நம்ம வந்து கொஞ்சம் எழுதுவோம், அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஸோ நான் என்ன மாதிரி இதை உணர்னேன் அப்படின்றது சும்மா நம்ம வந்து ஒரு சில வரிகள் எழுதியிருக்கேன், அதை நான் உங்களுக்கு படித்து காண்பிக்கலான்னு சொல்லிட்டு போலாமா? ஓகே. ஓடு மனிதா ஓடு, ஓடு மனிதா ஓடு, உன் உடல் பேசும் மொழி அதை அறிந்திட ஓடு, உன் உடல் பேசும் மொழி அதை அறிந்திட ஓடு, கண்முன் தொலைந்த நம்பிக்கை மீட்டெடுக்க நீ ஓடு, கண்முன் தொலைந்த நம்பிக்கையை மீட்டெடுக்க ஓடு, உன்னை கோழை என்று சொன்ன வாய்க்கு விடை கொடுக்க ஓடு, உன்னை கோழை என்று சொன்ன வாய்க்கு விடை கொடுக்க ஓடு, தளர்ச்சியில்லா முயற்சி விரக்தியில்லா உயர்த்தி காட்டும், தளர்ச்சியில்லா முயற்சி விரக்தியில்லா உயர்த்தி காட்டும், நீ சிந்தும் வியர்வை அனைத்தையும் துடைத்து காட்டும், நீ சிந்தும் வியர்வை அனைத்தையும் துடைத்து காட்டும், உன்னோடு கடக்கும் மயில் கற்கள் உன் வெற்றிக்கு அதுவே படிக்கற்கள், உன்னோடு கடக்கும் மயில் கற்கள் உன் வெற்றிக்கு அதுவே படிக்கற்கள், நீ வந்த பாதை ஒன்றும் சுலபமில்லை, அடையும் பாதை ஒன்றும் கடினமில்லை, நீ வந்த பாதை ஒன்றும் சுலபமில்லை, அடையும் பாதை ஒன்றும் கடினமில்லை,
களைத்து போய் நீ நிற்க லட்சக்கூட்டம் தாண்டுவதை நீ உணர்வாய். களைத்து போய் நீ நிற்க லட்சக்கூட்டம் தாண்டுவதை நீ அறிவாய். வாழ்க்கை நிற்காமல் ஓடும் ஓட்டப்பந்தயம் என்று நீ உணர்வாய். வாழ்க்கை நிற்காமல் ஓடும் ஓட்டப்பந்தயம் என்று நீ உணர்வாய். ஒரே இடத்தில் நீ நிற்க துருப்பேறி போவாய். என்னடா வாழ்க்கை என்று வெறுப்பேறி போவாய். ஒரே இடத்தில் நீ இருக்க துருப்பேறி போவாய். என்னடா வாழ்க்கை என்று வெறுப்பேறி போவாய். ஓடு மனிதா ஓடு, உன் கால்கள் வலிக்கட்டும், கைகள் துடிக்கட்டும், மூச்சு முட்டட்டும், அதில் ஒன்றும் துன்பம் இல்லை. ஓடு மனிதா ஓடு, உன் கால்கள் வலிக்கட்டும், கைகள் துடிக்கட்டும், மூச்சு முட்டட்டும், அதில் ஒன்றும் துன்பம் இல்லை. ஓடு மனிதா ஓடு, உன் பாதை விரியட்டும், உன் பார்வை மிளிரட்டும், உன் கோப்பை தெரியட்டும், அதில்தான் இன்பம் காண்பாய். ஓடு மனிதா ஓடு, உன் பாதை விரியட்டும், உன் பார்வை மிளிரட்டும், உன் கோப்பை தெரியட்டும், அதில்தான் நீ இன்பம் காண்பாய். வாழ்க்கை என்றும் பந்தயத்தில் வயது என்றுமே தடைகள் இல்லை. வாழ்க்கை என்றும் பயணத்தில் பந்தயத்தில் வயது என்றுமே தடைகள் இல்லை. முயற்சியை மட்டும் தொட்டுவிடு, முடிவை அவன் கையில் விட்டுவிடு. முயற்சியை மட்டும் தொட்டுவிடு, முடிவை அவன் கையில் விட்டுவிடு. நன்றி. தேங்க்யூ.